புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோவில் கும்பாபிஷேக விழாவில் யார் முதலில் கலசத்தில் புனித நீர் ஊற்றுவது என்பதில் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்திருக்கிறது. இரு சமூகத்தினருக்கு இடையிலான மோதல் ஊர்கலவரமாக வெடித்தது எப்படி? யார் தலைமையில் கோயில் கும்பாபிஷேக விழாவை நடத்துவது என்பதில் இரு சமூகத்தினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலில் முடிந்த சம்பவத்தின் காட்சிகள்தான் இவை. புதுக்கோட்டை மாவட்டம் அரங்கினாம்பட்டி ஆதிகாலத்து பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேக விழா திங்கட்கிழமை நடைபெற்றது. அதன் முன்னதாக கோவில் விவகாரம் தொடர்பாகவும் விழாவை யார் முன்னின்று நடத்துவது என்பது தொடர்பாகவும் இரு சமூகத்தினரிடையே மோதல் போக்கு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஊர் சபையில் வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது இரு சமூகத்தினர் ஆதங்கத்தோடு நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோயில் கும்பாபிஷேக விழாவின் போது மோதல் முட்டிக்கொள்ளும் என்று நினைத்திருந்த நேரம் அதேபோல் படுபயங்கர சம்பவமும் அரங்கேறியது. கோயில் கலசத்தில் புனித நீர் ஊற்றுவது தொடர்பாக இரு தரப்பினருக்கு இடையே முதலில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவும் நடைபெற்று முடிந்தது. அதன் பிறகு சிறிது நேரத்தில் மீண்டும் மோதல் வெடித்தது. இரு தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. தொடர்ந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். மோதலுக்கான காரணங்கள் குறித்து பனையப்பட்டி போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயில் கும்பாபிஷேக விழாவில் இரு சமூகத்தினருக்கு இடையே மோதல் கலவரமாக வெடித்த சம்பவம் புதுக்கோட்டையில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது.